ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி செடி. கோகோ பீட்டில் நட்டதுக்கப்புறமா மண்ணில் நட்டாலும் கோகோ பீட்டில் நட்டாலும் எருவு எப்படி கொடுக்கறதுன்னு நான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பிளான்ட் பாருங்கள். இது நான் மணல் அது போல் ஒரு மண் ரவை போல் இருக்கும். அந்த சைடில் தான் நான் நட்டிருக்கிறேன் சாமந்தி செடி. எவ்வளோ அழகாக வளருது பாருங்கள். நம்ம மண் ரெடி பண்ணுறதுல தான் இருக்குது. செடி நட்ட உடனே சீக்கிரமாக வளர்கிறதுக்கு. நான் இந்த பிளான்ட்டுக்கு என்ன கொடுத்தேன்னா, இந்த சாமந்தி செடிக்கு கடுகு, எள்ளு, வேர்க்கடலை இது மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு நான் சாயலுக்குள்ளே போட்டிருக்கேன். நல்லா வளருது. ஆனால் இந்த பிளான்ட்டு எப்போ நம்ம நட்டோம்னாக்கா மார்ச் மாதம் நட்டோம் அந்த பிளான்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறு கொடுத்துருக்கேன். வெங்காயத்தூள் அந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசரு கூடவே நான் கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். கஞ்சி தண்ணி உப்பு போட்டு போடலாமான்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உப்பு போடக்கூடாது. என் செடியில் நான் உப்பு போடாத கஞ்சி தான் ஊற்றினேன். அது நான் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணாமே வெறும் கட்டியாகவே கஞ்சி தண்ணி ஒரு ஸ்பூன் இப்படி சைட்லலாம் போட்டு விட்டேன். அதுக்கப்புறமா கலந்து விட்டேன். நீங்கள் தண்ணியில் கலந்தும் கொடுக்கலாம், கஞ்சி கட்டியாகிடும். அப்படியே கூட சாய்க்குள்ளே கலந்து விடலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி கலந்தே கொடுங்க புதுசாக பண்ணுறவங்க. ஏன்னா ரொம்ப நாள் செடி வளர்க்குறவங்களுக்கு அது பார்க்க தெரியும் பிளான்ட்டு. அதுக்காக நான் சொல்கிறேன். இந்த பிளான்ட் கோகோ பீட்டில் நட்டுது. இந்த பிளான்ட்டுக்கெல்லாம் சாமந்தி பிளான்ட்டில் மேலே தண்ணி தெளிக்கலை, ஸ்ப்ரே பண்ணலை. எதுக்காகனா சில டைமில் தண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது புது செடியில் காஞ்சிருது. தண்ணி ஹைப்ரிட் பிளான்ட்டில் சாமந்தி செடிக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. புதுசாக நட்ட சாமந்தி செடிக்கு. இப்போ நாட்டு சாமந்தி இந்த செடியெல்லாம், இந்த செடி கொஞ்ச நாள் கழிச்சு நான் எவ்வளோ தண்ணி வேணாலும் மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம், சாயலுக்குள்ளே ஊற்றலாம், எதுவும் செய்யாது. அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா கோகோ பீட்டில் நட்டிருக்கிறோம். இப்போ சாயலுக்குள்ளே கோகோ பீட்லேயும் தண்ணி இருக்கும், மேலே அதிகமாக ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. அதுக்காக நான் சொல்கிறேன். இதுவும் நான் தண்ணி அதிகமாக ஊற்ற மாட்டேன். 5 days வரைக்கும் தண்ணி விட மாட்டேன் நான் இந்த பிளான்ட் கோகோ பீட்டில். இதுவும் கோகோ பீட்டில் நட்ட பிளான்ட் தான். ரைஸ் வாட்டர் மட்டும் கொடுத்துருக்குறேன் இந்த பிளான்ட்டுக்கு. நீங்கள் என்பிகே எருவெல்லாம் வச்சுருப்பீங்க, அது கூட போடலாம். ஆனால் நான் என்பிகே எருவெல்லாம் போடல இந்த பிளான்ட்டுக்கு. கோகோபீட் பிளான்ட்டுக்கு ரைஸ் வாட்டர் விட்டால் எப்படி வளருதுன்னு பார்த்தேன். சூப்பராகவே வளருது பிளான்ட்டு. இது ஏற்கனவே காய்கறி வேஸ்ட்டெல்லாம் தண்ணியில் ஊற வச்சு 3 days ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி லிக்விட் அதாவது ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு காய்கறி வேஸ்ட்டு தண்ணி கலந்து செடி கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். இப்போது காய்கறி வேஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றிட்டு இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் காய்கறி வேஸ்ட் இது 3 days ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு இது போல் பாட்டிலில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றிட்டு நீங்கள் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போடணும் பாருங்கள். நாட்டு சர்க்கரை இது போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு, அதாவது நீங்கள் அது போல் நாட்டு சர்க்கரை போடும்போது கெடாமல் இருக்கும், ரொம்ப நாள் கூட யூஸ் பண்ணலாம். இந்த காய்கறி வேஸ்ட்டில் நான் தயிர் சேர்த்துருக்குறேன். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் லீஃபெல்லாம் கூட நல்லா வளரும். இப்போ இது போல் லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் இந்த பிளான்ட்டுக்கெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். இந்த பிளான்ட்டுக்கெல்லாம் கூட கொடுத்துருக்குறேன். வீடியோவில் தான். நன்றி, தேங்க்யூ.